போக முடியல மாமா. எனக்கு மட்டும் உன்னை விட்டு போகணும்னு மனசு வருமா சொல்லு? நம்ம இங்கதானே இருக்கோம். சரிங்க மாமா, அப்ப நான் கிளம்புறேன். என்ன சித்தி பண்றது? சில நேரங்கள்ல மனுஷங்களை நம்ப பயமா இருக்கு. அதான் கோயிலுக்கு போனேன். பயமா? என்ன பயம்? நீ சாமுண்டீஸ்வரியோட பொண்ணு, அத மறந்துடாத. அதான் பயமே இல்லம்மா. ரேவதியோட சிரிப்பை பார்த்தா வேண்டுதல் பலமா இருக்கும் போல இருக்கே. ஆமா மாமா, ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். அதுக்குதான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். அப்படி என்ன முக்கியமான வேண்டுதல்? என்ன மேல படிக்கணும்னு நினைக்கிறியா? இல்லம்மா, எனக்கான மாப்பிள்ளைய நானே தேர்ந்தெடுத்துட்டேன். என்ன ரேவதி சொல்ற? கல்யாண மாப்பிளைய நீயே தேர்ந்தெடுத்துக்கிட்டியா? யார் அது? ரோகிணி, இது என்ன ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்டா இருக்கு? அதாங்க எனக்கு புரியல. இருங்க அவ என்ன சொல்றான்னு பாப்போம். ரேவதி, நீ முடிவெடுத்துட்டு வந்து பேசுற. முதல்ல நீ செலக்ட் பண்ணிருக்கிற ஆளு யாரு? அவரு வேற யாரும் இல்லம்மா, கார்த்தி மாமா தான். மாப்பிள்ள, என்ன இது? இல்ல, அது சும்மா ஒரு ஆர்வத்துல. ரேவதி, நீ நம்ம குடும்பத்தோட பரம்பரை பகையாளிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ற. இது உனக்கு சொல்ல உனக்கு எப்படி மனசு வந்தது? மா, நீங்க சொல்ற அதே பகையாளி தான் நடக்க இருந்த ஒரு மோசமான கல்யாணத்துல இருந்து என்ன காப்பாத்திருக்காரு. இதோ இங்க சித்தி இருக்காங்களே, அவங்களோட ஹஸ்பண்ட் தான் நம்மளோட அப்பாவை ஆளை வச்சு கொலை பண்ண பாத்திருக்காங்க. அதுக்காக சித்தியை நீங்க பகையாள்னு சொல்வீங்களா? என்னம்மா பேசுதுவோம் தங்கச்சி? கொஞ்சமாவது புத்தி இருக்கா உனக்கு? எதை வச்சு பேசிக்கிட்டு இருக்க? நான் சொன்னதும் உன் சித்தி அந்த சிவனாண்டிய சுட்டா, அது தெரியும்ல? அம்மா, எனக்கு கார்த்தி மாமாவை பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் நான் உங்க பேச்ச மீறி ஏதாவது பண்ணிருக்கேனா? இல்லல்ல. நீங்க பிக்ஸ் பண்ண மாப்பிள்ளையதான் நான் கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டு மணமேடை வரைக்கும் போய் உட்கார்ந்த. ஆனா அவ ஃப்ராட்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களே எவ்வளவு கில்ட்டியா ஃபீல் பண்ணீங்க. ரியாக்ஷன் செய்ய காணமே. ஓ, ஷாக்கா ஷாக்கா ஷாக்கா. ஷாக்ல எப்படி ரியாக்ஷன் வரும்? போதும், என்கிட்ட தேவையில்லாம வச்சுக்காதீங்க. என்கிட்ட வம்பு பண்ணிதான் ஒருத்தன் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். அந்த நிலைமை உங்களுக்கு வேணாம். ஓ, அப்படி சொல்றீங்களா? இப்ப நீங்க சொன்னதுனால சொல்றேன். நேத்து ஒரு டைனோசர் படம் பார்த்தேன். அதுல ஒரு குட்டி நாய் டைனோசரை பார்த்து அப்படின்னு கத்திட்டே இருந்துச்சு. எல்லாரும் அந்த குட்டி நாயை பார்த்து என்ன தைரியம் பாரு அந்த நாய்க்கு அப்படின்னாங்க. ஆனா அந்த டைனோசரு அந்த நாயை சீண்டவே சீண்டாம பாவம் கோ ஹெட் அப்படின்னு நகர்ந்து போய்கிட்டே இருந்துச்சு. அதே மாதிரிதான் இங்க யாரு நாய் யாரு டைனோசர்னு புரிஞ்சவங்களுக்கு புரியும், புரியாதவங்க புரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா பெட்ரு. என்ன நாயின்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? ஐயோ சின்னத்த, நீங்க சீரியஸ் ஆகாதீங்க. நான் படத்துல பார்த்த கதையை தான் சொன்னேன்.
உங்களை யாராவது அப்படி சொல்ல முடியுமா? ரோகிணி, ஐ எம் வெரி ஹாப்பி. சகல வர்றதுக்குள்ள ஒரு பாயசத்தை ரெடி பண்ணு. சரிங்க. சகல நாம நினைச்சது எல்லாம் தலைகீழா நடக்குது. எவன் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சாமுண்டீஸ்வரியை இவ்வளவு நாளா கொம்பு சிவி விட்டுட்டு இருந்தோமோ அவனே இந்த வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வர சாமுண்டீஸ்வரியே போவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. என்ன விஷயம் சொல்லுங்க. ஏதேதோ பண்ணி ரேவதியோட மனசை கலைச்சிட்டேன்ல. ரேவதி மனசை நான் கழிச்சனா? எனக்கு புரியல. ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத. ரேவதி உன்னதான் விரும்புற, உன்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு என்கிட்ட வந்து நிக்கிறா. நல்ல விஷயம் தானே. ரேவதிக்கு பழசெல்லாம் மறந்து இருந்தாலும் ஏதோ ஒரு காரணம் அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கல. போதும், நிறுத்து. நடந்ததெல்லாம் மறந்துட்டியா? நான் எதையும் மறக்கல அத்தை. சரி, நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. உன் மாமா இந்த கோயில் கலச பூஜையில கலந்துக்கணும்னு நீ கேட்டேல்ல? ஆமா, அதான முறை. நான் மட்டும் இல்ல, இந்த ஊர் மக்களும் அதான் ஆசைப்படுறாங்க. சரி, உன் ஆசைப்படியும் ஊர் மக்கள் விருப்பப்படியும் உன் மாமாவை கலச பூஜையில கலந்துக்க அனுப்பி வைக்கிறேன். அதுக்கு பதிலா நீ எனக்கு ஒண்ணு பண்ணணும். என்னத்த மாமா வச்சு என்கிட்ட டீல் பேசுறீங்களா? உன் மாமா இந்த பூஜைக்கு வரணுமா வேண்டாமா? கண்டிப்பா வரணும். அப்போ ரேவதி கிட்ட நீ அவளை விரும்பல, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் இல்லைன்னு மட்டும் அவகிட்ட சொல்லணும்.